ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 3வது இயரில் இருக்கிற அறிவை விரிவிசை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 லெசன் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 3rd லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் சொல்ல போகிறேன்னா, நம்ம தமிழர்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழர் இருக்கு இல்லையா, அதனால் தமிழர் எடுத்துக்கலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும்க்கு தட்சிணாமூர்த்தி இல்லையா. தமிழர்கள் வந்து தட்சிணை போடுறதா இருந்தாலும் சரி, தட்சிணை வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப நாகரிகமாகவும் பண்பாடாகவும் தான் செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்சிணைக்கு வந்து இந்த தட்சிணாவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தமிழர்கள் வந்து தட்சிணை போட்டாலும் சரி, தட்சிணை வாங்கினாலும் சரி, ரொம்ப நாகரிகத்தோடவும் பண்பாடோடவும் செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ராசமாணிக்கனார். இதுக்கு எப்படி லிங்க் பண்ணலான்னா, அந்த கால ராஜா மாணிக்கம் பண்பாடுன்னு போட்டிருக்கேன் இல்லையா. அது என்னென்னா, ராசமாணிக்கனாரில் ராஜா வருது இல்லையா. அப்போது அந்த காலத்து ராஜாலாம் மாணிக்கம் வச்சு நிற்பாங்க. அது அவங்களோட பண்பாடு. அதை நம்ம படிப்போம் இல்லையா, அது வரலாறு. அப்போது அந்த ராஜாவுக்கு ராசம் வச்சுக்கோங்க, மாணிக்கனார் மாணிக்கம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பண்பாடுன்றதுனால பண்பாடு, வரலாறுக்கு இங்கே வரலாறு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம். இதுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்னா, பறவையோட ரத்தம் சிவப்பு கலரில் இருக்கும். பறவை இது இருக்கு இல்லையா, பறவையோட ரத்னத்தை ரத்தம்னு மாற்றிக்கோங்க. இந்த ரத்னத்துக்கு பதில் இந்த நாவுக்கு பதில் போட்டோம்னா பறவையோட ரத்தம் எந்த கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். செவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சிவப்புக்கு பதில் இந்த செவ்வியல், செவ்வுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா லிங்க் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். இதுக்கு வந்து சங்ககால ராஜாவுக்கெலாம் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருந்தது அப்படின்னு. இது எப்படின்னா, இந்த சங்க காலம் வருது இல்லையா, அந்த சங்க காலம் எடுத்துக்கோங்க. அந்த ராஜாவுக்கெலாம், ராஜனில் வர ராஜா, அவங்களுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை இருந்தது. தொலைநோக்குனா தொலைக்கு இந்த தொல்லு, நோக்கில் வருது இல்லையா. ஸோ தொலைநோக்கை இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க தொல்லியல் நோக்குக்கு. அந்த சங்க காலத்து ராஜாங்களுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வை இருந்தது அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழர் சால்பு வித்யானந்தன். இது என்னென்னா, சால்புன்னா மிகுதின்னு அர்த்தம். அதாவது மேன்மை, அதிகமாக இருக்கிற விஷயத்தை தான் சால்புன்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து தமிழரோட மேன்மைனா அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லையா. அது என்ன தமிழரோட மேன்மைனா, அவங்க வித்தியாசமாக இருக்கிறது தான் தமிழரோட மேன்மை. வித்தியாசமாக அப்படின் போது வித்யா வருது பாருங்கள், அந்த வித்தியாசத்துக்கு வித்யா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழர் சால்பு வித்யானந்தன். அடுத்து இயல் 4. இதில் மின்மினி ஆயிஷா நடராஜன். உங்களுக்கு தெரியும், நடராஜன்னாலே பரதநாட்டியத்துக்கு சம்மந்தப்பட்டவர் இல்லையா அந்த சுவாமி. ஸோ பரதநாட்டியம் ஆடும்போது எப்படி பண்ணுவாங்க, அந்த பாவனைகள், முக பாவனைகள், கண் அசைவுகள்லாம் நல்லா பண்ணுவாங்க. மின்மினி பூச்சி தெரியும் இல்லையா, மின்மினி பூச்சி எப்படி அப்படியே ரேண்டமாக அங்கே போயிட்டுருக்கோம் இல்லையா. அப்போ மின்மினி பூச்சி போல் அந்த கண் அசைவுகள் கொடுக்கறது அப்படின்னு நம்ம லிங்க் பண்ணுறோம். ஸோ நடராஜன் வந்து பரதநாட்டியம், அதுக்கு வந்து மின்மினி போல் கண் அசைவுகள் அப்படி லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா மின்மினிக்கு ஆயிஷா நடராஜன். அப்புறம் ஏன், எதற்கு, எப்படி சுஜாதா. இவர் உங்களுக்கு தெரியும், சுஜாதா யாருன்னு சொல்லிட்டு கதாசிரியர். எந்திரன் படத்துக்கெலாம் அவர் தான் டைலாக் ரைட்டர், உங்களுக்கே தெரியும். இப்போது அவர் வந்து ஏன், எதற்கு, எப்படி இது போல் கொஸ்டின்ஸ் நிறைய பண்ணதுனால தான் அவர் ஒரு நல்ல ஃபேமஸான ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே ஆனார், கதாசிரியராகவே ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது இயல். அதில் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ். இதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, முதல் வகுப்புனா முதல் ஆசிரியர் இல்லையா, முதல் வகுப்பை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஆசிரியர் யூஸ்வலாக அவங்க எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, பாட்டு பாடி தான் கிளாஸ் எடுப்பாங்க. அது பாட்டு பாடுவாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஸ் பண்ணுவாங்க. குட்டி பசங்களுக்கு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போது இந்த வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிஸ் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆசிரியர்ன்றதுனால முதல் ஆசிரியர் அப்படி, ஓகேங்களா. அடுத்து கல்வியில் நாடகம் பிரளயன். யூஸ்வலாக நாடகனாலே பிரளயம் நடக்கும். பிரளயம்னா நமக்கே தெரியும், ஒரு பிரச்சனைன்றது தான் பிரளயம். நாடகனாலே பிரளயம் நடக்கும். கல்வியில் நாடகம்னாலும் பிரளயம்தான். அதுக்கடுத்து மலாலா கரும்பலகை யுத்தம். உங்களுக்கு தெரியும் மலாலா எதுக்காக வந்து ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஸ்கூல் போகணும், பெண் கல்விலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போயிட்டு இருந்ததுக்காக ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த கல்வி வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்டது தான் பிளாக் போர்ட்னால் கரும்பலகை இல்லையா. அவங்க ஸ்டோரியிலேருந்தே அப்படியே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். பிளாக் போர்டு கரும்பலகை, அதனால் அவங்க வந்து
ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுன்றதுனால மலாலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 5 லெசன் முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலேருந்து தான் நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்னா, இப்போ படிச்சிடுறீங்க இல்லையா, படிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் ரீகால் பண்ண முடியுதான்னு அந்த ஆசிரியர் பேரும் நூல் பெயரையும் பார்த்து ரீகால் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீகால் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி வரல, ரீகால் ஆக முடியலன்னா திரும்ப நீங்கள் வீடியோ பார்த்து எது எதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எது எது ஞாபகம் வரலையோ அது போல் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.